இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு அது அஃபெக்ஷன்ஸ் நாட் ஆன் எர்த். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல. அஃபெக்ஷன்ஸ் நாட் ஆன் எர்த். இதற்கு ஆதாரமான வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள். அடுத்த வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவர்களையே நாடுங்கள். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இல்லையென்றால் தேவன் நம்மை அழைத்து நாம் உணர்த்தப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாகும்போது, கிறிஸ்து எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, மகிமையின் சரீரத்தில் வந்தாரோ, அவ்வண்ணமாகவே நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையிலே நாம் அவரோடு கூட மரித்து உயிர்த்தெழுந்தது போல புதிய சிருஷ்டிகளாக இருக்கும்போது உலகத்தின் காரியங்கள் நமக்கு மேலாக காணப்படுவதில்லை. பூமியில் உள்ளவைகள் நமக்கு பெரிதாக காணப்படுவதில்லை. ஆனால் பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரசத்துள்ள அவருடைய மகிமையை நாம் எப்பொழுதும் நாடி தேடுகிறவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய மனுஷனாக மாறியிருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு அது அற்பமாக காணப்படுகிறது. இந்த உலக காரியங்கள், உலக சொத்துக்கள், உலக மேன்மைகள், உலக புகழ், உலக பெயர், இவைகளெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்வது போல கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருப்பார். கிறிஸ்து நமக்கு தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற அந்த மேலான காரியமாய் நாம் தேடுவோம். கர்த்தர் பிறந்தார், கர்த்தர் நமக்குள்ளாய் பிறந்தார், கர்த்தர் நமக்குள்ளாய் மகிமைப்படுவாராக. ஆமென்.